ஃபோர்த்து சம் கவனிங்க. ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5 + 2 அப்படின்னா தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x² + 1/x² வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல நம்ம கிட்டே இருக்கிறது எக்ஸு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல x² கண்டுபிடிக்கலாம், அடுத்தது 1/x² கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது x² கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ √5 + 2 அப்படிங்கிறது தானே எக்ஸு. ஸோ அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், a² + 2ab + b². ஸோ இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாமா. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக என்னது √5, பிக்கு பதிலாக 2. ஓகேவா? ஸோ ஏக்கு பதிலாக √5. ஸோ அப்போ √5 ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ்ஸு, அடுத்தது 2. ஸோ ஏக்கு பதிலாக என்னது √5, பிக்கு பதிலாக 2. ஓகேவா? ஸோ ப்ளஸ் b². ஸோ அப்போ 2². ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, √5 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதே நம்பர் தானே கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது 5 ப்ளஸ் 2 2s எவ்வளோ, நம்பரிங் தான் மல்டிப்ளை பண்ணணும், ரூட்டை அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 2 2s எவ்வளோ 4. ஸோ 4√5. ஸோ இந்த இடத்துல என்ன வருது, 2² வந்துட்டு எவ்வளோ 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆட் பண்ணணும். ரூட்டு கூட இருந்தால் ரூட் கூட இருக்கிறத மட்டும் தான் ஆட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ 5 + 4 எவ்வளோ 9. ஸோ 9 + 4√5. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது x². ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 1/x². ஓகேவா? ஸோ 1/x² அப்படிங்கிறது x² ரெசிப்ரோக்கலா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போ இது ப்ளஸில் இருக்குது அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் வந்துட்டு என்னது மைனஸில் இருக்கும், அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ √5 - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 1/x² என்னது இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ நம்மளோட அந்த சர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக மாறது தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்னது a - b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? a² - 2ab + b². ஸோ இதான இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்னது √5, பிக்கு பதிலாக 2. ஓகேவா? ஸோ அப்போ என்னது √5 ஹோல் ஸ்கொயர் -2 × √5 × 2 + 2². ஓகேவா? ஸோ அப்போ √5 ஸ்கொயர் பண்ணால் 5 -2 2s எவ்வளோ 4. ஸோ 4√5 + 2 2s 4. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 5 + 4 9, 9 - 4√5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ x² கண்டுபிடிச்சிட்டோம், 1/x² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா. ஸோ அப்போ x² + 1/x². ஓகேவா? ஸோ x² அப்படிங்கிறது என்னது 9 + 4√5. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1/x² அப்படிங்கிறது என்னது 9 - 4√5. ஓகேவா? ஸோ அப்போ இது ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆகிடும், ஒரே நம்பரில் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் கேன்சல் ஆகிடுமா. ஸோ சிம்பிள் மாறி மாறி இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுமே வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ அப்போ 9 + 9 வந்துட்டு எவ்வளோ 18. ஸோ அப்போ x² + 1/x²க்கான ஆன்சர் என்னது 18. புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.